கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இதுவரையிலும் 4 காரியங்களை ஓரேபின் அனுபவமாக நாம் கவனித்தோம். ஆண்டவர் தேவ பர்வதமாகிய ஓரேப் என்று சொல்லுகிற இடத்திற்கு தேவ மனிதனாம் மோசேயை வழி நடத்தினார். இதுவரை போகுமிடம் தெரியாமல் தன் எதிர்காலத்தை குறித்த நினைவுகள் மறந்தவராக ஆடுகளுக்கு பின் சுற்றி திரிந்த தேவ மனிதனாக இருக்கின்ற மோசேயை ஆண்டவர் தேவ பர்வதமாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்தார். இது மோசேயினுடைய ஓரேபின் அனுபவத்தின் ஒன்று. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ அந்த நிமிடம் முதல் அவன் மேல் உள்ள தேவ திட்டம் அவனில் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிற, கர்த்தர் வெளிப்படுகிற, தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு இடத்திற்கு வருகிறானோ அந்த நிமிஷம் முதல் அவனுடைய வாழ்வில் தேவ திட்டம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பாஸ்டர், என் வாழ்விலே தேவ திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய திட்டத்தின் சரியான இடத்தில் நான் வந்து விட்டேனா என்று சொல்வதற்கு நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருப்பதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்வதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுதான் தேவ திட்டம் உங்களில் ஆரம்பித்தாயிற்று என்பது அர்த்தம், அதனுடைய அடையாளம். இரண்டாவதாக அவன் தேவனை தரிசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனிதனாகிய மோசே தேவனை ஓரேபிலே தரிசித்தார். எப்பொழுது ஒரு தேவ மனிதன் தன்னை இதுவரையும் கண்ட அந்த நல்ல தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறானோ அந்நிலை தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றாய் நீங்கள் கவனிங்க. தன் புருஷன் ஆபிரகாமினுடைய வீட்டிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பொழுதே ஆண்டவருடைய கண்கள் ஆகாரை கண்டது. ஆனால் வெகு நேரத்திற்கு பின், பல மணி நேரத்திற்கு பின்புதான் ஆகாரை கண்ட தெய்வத்தை ஆகாருடைய கண்கள் கண்டது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஆகாரை எப்பொழுதோ பார்த்து விட்டார். ஆனால் தன்னை கண்ட தெய்வத்தை ஆகார் சமீபத்தில் தான் கண்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். என்னை அழைத்த, என்னை அபிஷேகித்த, என்னை ஆளாக்கின, என்னை காண்கிற ஒரு தெய்வத்தை என் கண்கள் எப்பொழுது தரிசிக்கிறதோ இது தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக ஆமென், இதுவரையிலும் கடமைக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, உலகத்திற்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, மனிதனை பிரியப்படுத்த வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவர்களாக இருந்தும் தெய்வ சிநேகம், தேவ அன்பு அற்றவர்களாக இருந்த நாம் இப்பொழுது நமக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இன்னும் ஆண்டவரிடத்திலே, இன்னும் தேவ சமூகத்திலே நெருங்கி சேர வேண்டும் என்ற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்ததல்லவா? இது ஆண்டவருடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. ஆமென் சொல்லுங்க. முன்னால ஜெபிக்கணுங்கிறதே தெரியாது, முன்னால ஜெபிக்கணும் வேண்டும் என்று தெரிந்தும் ஜெபிக்கிறது கிடையாது. ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று தெரிந்தும் ஆலயத்திற்கு போவது கிடையாது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இன்னும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஆராதிக்க வேண்டும், இன்னும் வேதம் படிக்க வேண்டும். இந்த உணர்வு இருக்கிறது அல்லவா? இது தேவனுடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. முன்னாடி 10 நிமிஷம் கிடைக்குமானால் ஓய்வெடுக்கலாம் என்று ஆசைப்பட்டவர்கள்
அரை மணி நேரம் கிடைக்குமானால் வீட்டிலே சொந்த கடமைகளை செய்யலாம் என்று நினைத்திருந்தவர்கள் இப்பொழுது 10 நிமிடம் கிடைத்திருந்தாலும் ஓடி வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யக்கூடாதா? ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா? ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க கூடாதா? ஆண்டவரே என்னை போல சிறைப்பட்டு கிடக்கும் என் ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீ தரக்கூடாதா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு எண்ணம், துதிக்கிற ஒரு எண்ணம், வேண்டுதல் செய்கிற ஒரு உணர்வு, தேவனை துதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் வந்திருக்கிறது அல்லவா? இந்த விருப்பம் தேவனுடைய திட்டம் முன்னில் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்கிற நிலையின் 3வது நிலை. இது தேவ பர்வதத்தின் அனுபவம். ஒரு அல்லேலூயா, ஆமென். இதுவரையிலும் நம்முடைய வாழ்விலே பல சப்தங்கள். ஒன்று நம்முடைய சுய சப்தம், நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனித சப்தம், நம்மை வளர விடாதபடி நமக்கு விரோதம் செய்கிற சத்துருவின் சத்தமாக எத்தனையோ சப்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த சத்தத்தின் நடுவிலும் ஓரேவிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அதுதான் ஆமென், தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்தது என்கிற அடுத்த நிலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீர்கள், பாஸ்டர் நான் ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் என்னால் தேவ சத்தத்தை கேட்க முடிகிறது என்று? ஆமென், ஸ்தோத்திரம். கான்பிடென்ட், உறுதி உள்ளவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், நான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாடல்களை பாடும் பொழுதும், உன்னதமான தேவனை ஆராதனை செய்யும் பொழுதும், மகிமையான கர்த்தரின் சத்தம், அவருடைய சித்தம் என் காதுகளில் துணிக்கிறது, என்னால் உணர முடிகிறது. That is new experience in our life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாய் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். போகாத புனித ஸ்தலங்கள் இல்லை, போகாத ஆலயங்கள் இல்லை, போகாத ஜெப கூடாரங்கள் இல்லை, செய்யாத மாந்திரீகங்கள் இல்லை, பார்க்காத அஞ்ஞான வழிபாடுகள் இல்லை. ஆனால் எத்தனையோ இடங்களில் கிடைக்காத கர்த்தருடைய வார்த்தையை நான் பெறுகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நான் தேவனுடைய திட்டத்தின் பகுதியில், ஆண்டவருடைய சித்தத்தின் பகுதியில், ஆண்டவருடைய வார்த்தையின் பகுதியில் வந்திருக்கிறேன். தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்து விட்டதே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் தெளிவாய் சொல்லுகிறேன், ஐயா, தேவனுடைய வார்த்தைகளின் காதுகளில் கேட்கிறது. முன் போல அல்ல, வேத வசனங்களை கேட்க என் இருதயம் ஆவல் கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தை எங்கு துணித்தாலும் என்னோடு பேசுகிறதாய் நான் உணர்கிறேன். என்ன வார்த்தைகள் வந்தாலும் என்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார், என் குடும்பத்தோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை என்னை பார்த்து தான் வருகிறது என்று சொல்கிற ஒரு உணர்வு வருகிறதா? அப்ப புரிந்து கொள்ளணும், தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் இணைந்து விட்டீர்கள். உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்ப மோசேக்கு ரொம்ப சந்தோஷம். தேவ சமூகத்திற்கு வந்து விட்டார். தேவனை தரிசிக்கிற அனுபவம் கிடைச்சிருச்சு. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர ஆரம்பித்து விட்டார். தேவனோடு நெருங்க வேண்டும் என்ற உணர்வு. இப்ப தேவ சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் கிட்டே இன்னும் ஆண்டவரோடு நெருங்குகிறார். ஓரேபனுடைய 5வது அனுபவம். தேவ சமூகத்திலே வருகிறார், தேவ உற்சாகத்தோடு வருகிறார். இன்னும் ஜெபம், இன்னும் ஆராதனை, இன்னும் பாடல், இன்னும் தேவனோடு உள்ள உறவு, இன்னும் ஊழியம், இன்னும் போதகரோடு கூடிய ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம். கிட்ட வர 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 ஆண்டவர் என்ன சொல்லணும்? வா, சீக்கிரமாய் வா, என்னிடத்தில் வா. ஆண்டவர் பொதுவா நம்மை ஆண்டவர் எப்படி அழைப்பார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அதான உண்மையான ஆண்டவருடைய அழைப்பு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு ஒண்ணு மாதிரி இருக்க மாட்டார் பிரதர். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் மாறுபட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும்.
ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விதம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தோடு பேசுகிற விதம் சில நேரங்களில் வித்தியாசமாக இருப்பது உண்டு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இப்படி கூப்பிட்டார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள் என்று அழைத்தவர். இங்கே மோசே இன்னும் ஆண்டவரோடு இன்னும் கிருபையின் பிரசன்னத்தோடு இணைந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். 3ஆம் அதிகாரம், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னா. அல்லேலூயா. வா என்று அழைத்து பழக்கமுடைய ஆண்டவர், வா என்று அழைப்பதை விரும்புகிற ஆண்டவர், வாருங்கள் என்று இன்று வரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு மனிதனை பார்த்து இனி வராதே என்றார். வராதே என்று சொல்லுகிறார். பாருங்க, இது உண்மையாகவே ஒரு ஆண்டவருடைய செயலா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய அவர் இனி வராதேன்னு சொன்னார். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை தேடின தெய்வம் இங்கே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ என் பக்கத்தில் வராதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க நல்லா கவனிங்க. தேவ மனிதனாகிய மோசேயினால் அப்போது அவர் அனுபவித்த சில ஆயத்தங்கள் அதுவரைக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர இனி அவர் முன் செல்ல வேண்டுமானால் மோசே தனது வாழ்வில் ஒழுங்குபடுத்த வேண்டிய சில பகுதிகள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தன்னுடைய வாழ்வில் இருந்த வாஞ்சை, தன் வாழ்வில் இருந்த விசுவாசம், தன் வாழ்வில் இருந்த ஏக்கம், இதெல்லாம் இப்ப தூரத்தில் கண்ட ஒன்றை சமீபத்தில் காண்கிற அளவிற்கு கொண்டு வந்துருச்சு. தெய்வ சத்தத்தை கேட்டார். அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை அவருடைய கண்கள் கண்டது. ஆனால் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையும் குறித்த ஒரு தேவ திட்டத்தை வைச்சிருக்கிற ஆண்டவரையும் அவருடைய சித்தத்தையும் மோசே புரிந்து கொள்ள வேண்டுமானால் மோசே இன்னும் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, சபையிலே பல வருடமாய் ஆராதிக்கின்ற பலரும், சபையில் பல வருடமாய் தேவனை ஆராதிக்கிற பலரும், ஊழியத்தை பல ஆண்டுகளாய் செய்கிற பலரும் ஒரு எல்லையை விட்டு கடவ முடியாதபடி நிற்கிறார்களே. காரணம் என்ன? அவர்களுக்கு பின்வந்த பலர் கிருபையில் வளருகிறார்கள். அவர்களுக்கு பின்வந்த பலரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பின்வந்த பலரும் ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கு பின்வந்த பலரும் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு பின்வந்த பலரும் முந்தினோராக மாறும் பொழுது அநேகர் ஒரு எல்லையை கடக்க முடியாதபடி, ஒரு இடத்தை தாண்ட முடியாதபடி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி தடுக்கப்படுகிறார்களே. காரணம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலரிடத்தில் சொல்லுவார்கள், பாஸ்டர் நன்றாக ஜெபிக்கிறேன் ஆனால் நிறைவை காண முடியவில்லை. ஊழியத்தை செய்கிறேன் ஆனால் அந்த ஊழியத்திலே ஒரு பிரகாசத்தை காண முடியவில்லை. ஆவியிலே ஆராதிக்கிறேன், நிரம்பி வழிகின்ற ஒரு நிலையை காண முடியல. ஆராதனை ஜெபம் தேவ சமூகத்திலே வருகிறேன், எல்லாரும் பாடி களி கூறுகிறாங்க. பட் அநேக நேரங்களிலே நான் மட்டும் வெறுமையாக நின்று விடுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில் இனி என் கிட்டே சேர முடியாதபடி, இனி என் சத்தத்தை கேட்க முடியாதபடி, இனி என் பிரசன்னத்தை உணர முடியாதபடி, இனி என் ஆளுமையை அனுபவிக்க முடியாதபடி ஏதோ ஒன்று உனக்கும் எனக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்துகிற ஒன்றை உன் காலில் நீ தொடுத்திருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டவன் தான்,
ஆலயத்திற்கு சென்றவன் தான், தேவ சமூகத்திற்கு வந்தவன் தான், அந்நிய பாஷை பேசுகிறவன் தான் தேவனுடைய மகிமையின் பூரணத்தை, தேவனுடைய வல்லமையின் பூரணத்தை, தேவனுடைய வார்த்தையின் நிரம்பி வழிகின்ற அந்த தேவ மகிமையை உணர முடியலையே. ஏதோ ஒன்று உன்னை தேவ சமூகத்திலே, தேவ பாதத்திலே, தேவ வார்த்தைக்குள்ளே செல்ல விடாதபடி தடுக்கிற ஒரு ஆயத்தம் உனக்குள்ளே கிடக்கிறது. இனி மோசே முன்னால போகணும்னா அவன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற ஏதோ ஒன்றை கலற்றி வீசியே ஆகணும். நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிற, இவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு வருகிறார். விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது, ஆவிக்குரிய மாற்றம் வந்தது. இப்போ ஒரு எல்லையில் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி வராத முன்னாடி. யாருடைய சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் அதற்கு சொல்லுகிற காரணம் என்ன? இனி கடக்க போகிற இடம், இனி நீ தாண்ட போகிற இடம், நீ இனி வர வேண்டிய இடம் பரிசுத்த பூமி. உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றாத பட்சத்தில் இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் நீ கண்டாய், தெய்வ சத்தம் கேட்டாய், ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற ஒரு இருதயம் இருந்துச்சு. அது கிறிஸ்தவத்தினுடைய துவக்க நிலை. ஆனால் இரண்டாம் நிலை அவரை அறிகிறதும், அவருடைய சித்தத்தை அறிகிறதும், அவருடைய நோக்கத்தை நீ அறிய வேண்டுமானால் சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். சில காரியங்களை கலற்றி வீசியே ஆக வேண்டும். சில காரியங்களை விட்டே ஆக வேண்டும். சில காரியங்களை மறந்தே ஆக வேண்டும். சில காரியங்களை மன்னித்தே ஆக வேண்டும். சில இருதயத்தை மாற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்ல என்றால் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க முடியாது. நீ ஆலயத்திற்குள் இருக்க முடியும், ஆனால் நீ ஆலயமாய் இருக்க முடியாது. நீ தெய்வ சத்தம் கேட்க முடியும், ஆனால் தெய்வ சித்தம் கேட்க முடியாது. நீ ஆராதிக்க முடியும், ஆனால் உன்னால் இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் கடமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள், அல்லது பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? நான் இப்படித்தான் இருப்பேன் பிரதர், இனி என்னுடைய சுபாவத்தை மாற்றுவது இல்லை, இனி என்னுடைய வேகம், என்னுடைய கோபம், என் வரட்டு சுபாவம், என் வரட்டு கௌரவம், இதை நான் விடுவது இல்லை, பாரம்பரியத்தை விடுவது இல்லை, நான் நேசிக்கிற உலகத்தை விடுவது இல்லை என்று நீ சொல்லுவாயானால் இன்று பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கறை செல்ல வேண்டிய அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் நடுவழியில் நிற்கிறார். கர்த்தருடைய சத்தம் சொல்லுகிறது, இனி வராதே. அநேகரால ஏன் வளர முடியல? அநேகரால ஏன் தேவ மகிமையை காண முடியல? வேதம் சொல்லுகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோ. நிரம்பி வழிகிற வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிலை காண முடியலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுவும் என்னைக்கும் போய் ஆண்டவரே ஆண்டவரே என்னைக்கும் கதறுகிற ஒரு சத்தமா? என்னைக்கு இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப் போகிறீர்கள்? என் அருமையான மோசே, உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுத்துவது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதே. உனக்கு ஒரு விடுதலை தருவதல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகரை விடுதலையாக்குவதே. உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது. உன் வியாதியை சுகமாக்குவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய வியாதி சுகமாக்கப்படுவது. உன் கடனை மாற்றுவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய கடன் தீர்க்கப்படுவதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான இரவு பகல் நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னுடைய நோக்கம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மதிகட்டவனாக இராது. என் ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், எப்பா இதுவரை உன் விசுவாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வாஞ்சை இதெல்லாம் உன்னை எல்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இனி நீ கடக்க வேண்டுமானா இன்னும் உன்னை ஒழுங்குபடுத்தணும்.
இனி நீ கடக்க வேண்டுமானால் உன்னை உருவாக்கணும். இனி நீ கடக்க வேண்டுமானால் உன்னை மாற்றி அமைக்கணும். நீ மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருந்தா போதும் பாஸ்டர், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோமா, கொஞ்ச நேரம் பாட்டு பாடணுமா, கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கணுமா, நம்மால முடிஞ்சதை கர்த்தருக்கு கொடுத்தணுமா, தோத்திரம். ஆமென். பாஸ்டரை பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட், ஆமென். லீடரை பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட், எல்லாரையும் பார்த்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு வந்தவண்ணமா, தோத்திரம் தோத்திரம், ஆமென். பால்ல நழுவின பழம் மாதிரி போடுமா, அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. 5 நாட்கள் இனி உலகத்தில் உயிர் வாழ்ந்தாலும் தேவனுடைய திட்டம் அறிவதற்காகத்தான் என் தேவன் உன்னை ஓரேபுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மோசேயை ஓரேபுக்கு கொண்டு வந்தது தான் யார் என்று காண்பதற்கல்ல. மோசே யார், மோசே குறித்த தெய்வ திட்டம் என்ன என்று மோசே அறிவதற்கு. அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு நீ பாடிட்டு போகிறதுக்கு அல்ல, ராஜாவின் மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுக்கு அல்ல. இத்தனை வருடங்கள் ஆடுகளுக்கு பின் நடந்து கொண்டிருந்த நீ கண்ணீரிலோ கவலையிலோ பாடுகளின் நடுவிலோ ஆமென் மிகுந்த வேதனையின் நடுவிலே வாழ்கிற உன் வாழ்க்கை என்ன, உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன, நீ யார், உன்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார், நீ சாதாரணமானவன் இல்லை என்பதை நீ அறிவதற்காகத்தான் நான் உன்னை கொண்டு வந்தேன். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட சுகத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறாயா? குழந்தை கிடைத்தது, தேங்க் யூ ஜீசஸ். வீடை கட்டினேன், தேங்க் யூ ஜீசஸ். நல்ல ஒரு சபையை தந்தி, தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே கடன் மாறிற்று, உமக்கு நன்றி, இப்படி சொல்லி போகலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை மகனே, என்னை யார் என்று அறிவதற்கோ, உன்னை அழைத்த தெய்வம் யார் என்று மட்டும் நீ அறிவதற்கோ அல்ல. இன்றைக்கு நீ யார் என்று தெரியாமல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க உன்னை, நீ யார், உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை நீ அறியும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அநேக நேரங்களிலே நமக்கு தெரியல நம்ம யாருன்னு. அது ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் தன்னை வெளிப்படுத்த முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்னே சிலரை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாட்கள் உண்டு மகனே. இதற்கு முன் சிலரை அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற்று, தேசம் அறிகிற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற்றும்படி நினைத்தேன். ஆனா அவர்கள் இருக்கிற ஒரு பாதரட்சை, அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிற ஒரு ஆமென் ஆயத்தம் உண்டு. அவன் என்னிடத்தில் வரவிடாதபடி, அவன் தேவ திட்டத்தை அறிய முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறது. உன் வரட்டு கௌரவம். எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளை உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க பிரதர்? முடியுமா பிரதர்? முடியுமா? இந்த எழுப்புதலின் காலத்தில் என் தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாய் பேசுகிறார். என் வார்த்தையை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான பகல் வேளை சொல்லுகிறேன். 4 சுவற்றுக்குள்ளே தேவ திட்டத்தை மறந்தவனாக வாழுவதற்காக ஒரு வாழ்க்கை இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ செய்கிறாயோ? இல்லை. உன் தெருவிலே அநேகரை கர்த்தருக்குள், உன் கிராமத்தில் அநேகரை கர்த்தருக்குள், நீ வேலை செய்கிற அலுவலகத்தில் அநேகரை கர்த்தருக்குள், தெருவிலே நின்று கொண்டு சுகமளிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை விடுவிக்கும்படி அழைக்கப்பட்டவன் நீ. பட்டயத்தை பிடிக்கிறதற்கு திராணி படைத்த மனுஷன் மோசே. பட்டயத்தை கையில் எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் நினைச்சார். அவரால் முடிஞ்சுச்சா? இல்ல. ஒரே ஒரு எகிப்தியனிடத்தில் இருந்து ஒரே ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்றத்தான் முடிஞ்சிச்சு. பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த காலத்தில் மோசே ஆயுதத்தை கையில் எடுத்த பொழுது ஒரே ஒரு மனுஷனை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா ஆடு மேய்க்கிறதற்கு பயன்படுத்துகிற ஒரு கோலை கையில் வைத்துக் கொண்டு ஒரு மனுஷனை கூட இழக்காம அத்தனை பேரையும் விடுவிச்சாரே. அதுதான் இனி நீ வாழ்க்கை போகிற வாழ்க்கை. பட்டயம் கையில இருந்து ஒரு மனுஷனை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா அவர் கம்பு கையில வச்சுட்டு ஒருவனை இழக்காம கர்த்தர்
விடுதலைக்கு நடத்தினார். நீ நினைக்கிற பணம் இல்லையே, பொருள் இல்லையே, பட்டயம் இல்லையே, அது ஒண்ணு வேண்டாம். கிருபையின் கரம் உன்னோடு கூட இருக்குமானால் இனிதான் உனக்கு எதிர்காலம். நீ விசுவாசித்தால் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை. நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையை உன்னாலேயே நம்ப முடியாது.